திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் செருப்பு சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஜெகநாதன் கழுத்தில் செருப்பு மாலை அணிந்து கொண்டு தனி ஒருவராக திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரித்தார். துண்டு பிரசுரம் வழங்கியவரை வினோதமாக பார்த்து சிரித்துவிட்டு கடந்து சென்றனர் பொதுமக்கள். அனைவருடைய உடல் நலத்தையும் பாதுகாக்கும் செருப்பு சின்னத்தை, நம்மளுடைய கால்களை பாதுகாக்கின்ற செருப்பு சின்னத்தை நம்ம வேட்பாளர் ஈரா ஜெகநாதன் அவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சின்னமா ஒதுக்கி இருக்காங்க. எப்படி நம்ம எல்லாரையும் செருப்பு ரொம்ப பாதுகாக்கிறோம், அதே போல நம்மளுடைய வாழ்வாதாரம் மேம்படவும் நமக்கு எப்பவுமே செருப்பை சின்னமாக எடுத்ததால் கார் ஓட்ட கூட டிரைவர் வராததா ஒற்றை ஆளாக வாகனம் ஓட்டிக்கொண்டே பிரச்சாரம் செய்ய வேண்டியிருப்பதாக கூறிய ஜெகநாதன் இந்த சின்னத்தை தனது தாய் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என அப்பாவியாக கூறினார். எங்க அம்மா போன உடனே முதல்ல எங்க அம்மா வருது, சொந்த பந்தெல்லாம் வேணான்னு சொல்றாங்க, போய் வேற சின்னம் மாத்தின்னு வா, நீ அதால ஜெயிச்சதா கூட இருக்கட்டும், ஆனா அந்த சின்னம் வேணாம், போய் வேற சின்னம் மாத்தின்னு வா. அம்மா நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது, இல்லை சொந்த பந்தெல்லாம் எல்லாம் திட்டுறாங்க, இந்த செருப்பு சின்னம் எடுத்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எப்போதான் கழுத்தில் போட்டுருக்கிறான், அது அசிங்கமாக இல்லையா அவனுக்கு, அந்த சின்னத்தை மாற்றி வேறு சின்னம் வாங்கி வச்சுக்கணும். சொந்த பந்தெல்லாம் 2-3 பேர் பிரச்சாரத்துக்கு வரணும்னு சொன்ன கூட வரல. தான் வெற்றி பெற்றால் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு ஹெலிகாப்டர் வசதி செய்து தருவதோடு 100 நாள் வேலையை 365 நாட்களாக அதிகரிப்பேன் எனவும் அள்ளிவிட்டார் ஜெகநாதன். மாதந்தோறும் பௌர்ணமி நாள்களில் அண்ணாமலை கோவிலுக்கு வரும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அனைத்து போக்குவரத்து, பஸ், ரயில், ஹெலிகாப்டர் வசதி செய்து தரப்படும். வறட்சியை சமாளிக்க விவசாயம், குடிநீர் போன்ற அனைத்து தொழில்களும் தேவையான தண்ணீர் வசதி செய்திட அனைத்து நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். நீர்நிலை பாதுகாக்கப்படும். வாக்களிப்பீர் செருப்பு.